வெல்கம் டு ட்ரெண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நாம் இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது வந்து கினி மாஸ்டர்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். பட் ஆனால் அதுதான் உண்மையான விஷயம். இதை வந்து கினி மாஸ்டரில் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்ட் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கினி மாஸ்டர் எடிட்டிங் போயிடலாம். அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஏவி பிளேயரில் நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். அதனுடைய டெம்ப்ளேட் லிங்க் வந்து டவுன்லோட் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோடு பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த மேலே பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் வரும். அதில் போயிட்டு நீங்கள் அந்த விசுவலைசரை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு பென்சில் மார்க் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜ் கொடுத்துருங்க. அதுலேயும் சேம் அதே இந்த இமேஜை கிளிக் பண்ணிடுங்க. எதை பேக்ரவுண்டாக வைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும். அதுலேயும் அதே மாதிரி சேம் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக வைக்கிறனா வைக்கலாம், இல்லை கலர் ப்ளஸாக இமேஜை கூட வைக்கிறனா வைக்கலாம். அதுக்கான வீடியோ டுட்டோரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக 720 பிக்சலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கெயின் மாஸ்டர் வந்து அந்த லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 69 இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஏவி பிளேயரில் அந்த க்ரியேட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடணும். அது வந்து டவுன்லோட் லிங்க்கில் இருக்கும். நான் அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வந்து அந்த லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து லேயரை கிளிக் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து ரெண்டாவது ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நார்மலாக இருக்கிறதெல்லாம் இருக்கும். இதில் கீழே போய்ட்டு கெட் மோர்னு சொல்லி கொடுங்க. அதில் நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதில் நான் சொல்கிற ஒரு சிலதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். அதாவது கீழே இந்த ஆப்ஷன் மறைஞ்சிருச்சு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோடு பண்ணியாச்சு. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அது இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெட் மோர் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகுது, டைம் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இதுவும் இந்த ரெண்டும் வந்து நான் டவுன்லோடு பண்ணுறேன். இது வந்து அன்அவைலபிள் அப்படி டவுன்லோடு கொடுத்துருச்சேன். இப்போ இதுவும் வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. இந்த ரெண்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ வந்து எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டும் எடிட் பண்ணிட்டீங்களா, இதுக்கான சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஹெவி பிளேயரில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும். இப்போ எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணிங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட், இதில் தான் வந்து அந்த மாதிரியான லிரிக்ஸ் வந்து பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது வேணும். ஃபஸ்ட்டு நான் இதை கொடுக்குறேன். இதில் வந்து உங்கள் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டேன். ஃபாண்ட்டு இது கிளிக் பண்ணி ஃபாண்ட்டு மாற்றுறனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் அந்த மாதிரி ஃபாண்ட்டு கொடுக்குறேன். நான் எல்லாத்தையும் வந்து கேப்ஸுக்கு மாற்றுறேன். ஓகேவா, எல்லாமே கேப்ஸுக்கு மாற்றியாச்சு. அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபாண்ட்டை மாற்றிட்டு கேப்ஸ் கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்ஸுக்கு மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும். இது கலர் சேஞ்ச் பண்ணுறனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் எல்லோ கலர் இல்லை வேறு எதாவது கலர் கொடுக்குறனாலும் இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டு இதுக்கும் லைன் கலர்னு இருக்கும். அந்த லைன் வருது பார்த்திங்கன்னா, அந்த லைனுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறனா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அது மாதிரி மாறினா கூட இது கூட மாற்றிக்கலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அது வந்து சாங்கோட ஃபஸ்ட் லைன் நான் வச்சுக்கணும். இப்போ நான் கொடுத்த நேம் வந்து டெக்ஸ்ட் வந்து சாங்கோட ஃபஸ்ட் லைன் வச்சுக்கங்களேன். அதை வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளிப் ஆர்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை குறைச்சிட்டே வாங்க. உங்களுக்கு சாங் எங்கே அந்த லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதோ அது வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் வருது அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் அதை வந்து கிராப் பண்ணிடுவேன். அந்த வீடியோவை கிராப் பண்ணணும். வீடியோவை கிராப் பண்ணிட்டு அதுக்கு இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் அட்டு ப்ளே ஹெட்டுன்னு சொல்லியிருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிராப் ஆயிரும். அதுக்கடுத்து சேம் அதே மாதிரி இதுக்கு போயிட்டு வேறு ஏதாவது ஒரு இது நிறையா இருக்குது. நமக்கு வேறு ஏதாவது ஒரு இது வேணுனாலும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். லைக் நான் இப்போ இது ஒரு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். க்ரீன் கலரில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும். நம்ம லென்த் அது குறைச்சிருவோம். அதேமாதிரி அடுத்து இந்த லிரிக்ஸ் லைன் வந்து எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்களே தெரியும். ஓகே இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி அடுத்த இது கிளிப்பும் அதே மாதிரி கிளிப் பண்ணி கிராப் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டைல் அதில் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த சாம்பிளுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். அது வந்து வீடியோ இந்த இதை சிறுசாகிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு டக்குன்னு ப்ளே ஆகும். ஸோ அதுக்காக நான் சின்னதாக காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூட இதுலேயும் கொடுக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. இது இல்லாமல் நான் இன்னொன்று டவுன்லோட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்து டைட்டில் எஃபெக்ட்டு, அதையும் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டைட்டில் எஃபெக்ட்டுக்கு. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நியூ கலராக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ டுட்டோரியல் அவ்வளோதான். நான் க்ரியேட் பண்ண வீடியோ சாம்பிள் லிங்க் நான் காமிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொன்றுக்கும் அந்த சாங் லைனுக்கு தகுந்த மாதிரி நான் கிராப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி தான் இது வந்து க்ரியேட் பண்ணும். அவ்வளோதான் இதில் விஷயம். நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.